வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் பாரிவள்ளலும், அதிமுக சார்பில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அதிமுகவில் இணைந்த லீமா ரோஸ்லினும், தாவேக சார்பில் கோப்பா கிருஷ்ணனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் தர்மராஜனும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் லால்குடி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட வளவனூரைச் சேர்ந்த அரவிந்த் வீட்டில் பல லட்சம் ரூபாய் பதுக்கி வைத்திருப்பதாக லால்குடி தேர்தல் அலுவலர் தமிழ்ச்செல்வனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சோதனையில் ஈடுபட்ட போது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் இருப்பது தெரியவந்தது. தேர்தல் அலுவலர் தமிழ்ச்செல்வன் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். வருமான வரித்துறை அதிகாரிகள் அரவிந்த் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரவிந்த் தாவேக வேட்பாளர் கோப்பா கிருஷ்ணனின் மைத்துனர். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சார் பணம் மட்டும் எவ்வளோ சார் இருக்கிறதே இருக்கு? சரி, எந்த கட்சியை சார்ந்தவங்க சார்? கட்சி சார்ந்தலாம் வேறு எதுவும் சார் ஒன்லி பணம் மட்டுமா வேற எதுவும்? ரமேஷ் சார் தாம்பரம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ ராஜாவுக்கு சீட் மறுக்கப்பட்ட விவகாரம் வெறும் முற்றுகை போராட்டத்தோடு நிற்காமல் இப்போது தேர்தல் பிரச்சார களத்தில் கொடி விவகாரத்திலும் விஸ்வரூபம் எடுத்து உட்கட்சி பூசல் எரிமலையாய் வெடித்துள்ளது. நேற்று தாம்பரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் கொடிகள் மட்டுமே பறந்தன. திமுக கொடி ஒரு இடத்தில் கூட இல்லை. ராஜாவின் ஆதரவாளர்கள் திமுக அறிவித்துள்ள வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக கொடிகளை காட்டாமல் ஒட்டுமொத்தமாக ரோட்டோரத்தில் போட்டு வைத்திருந்தனர். வேட்பாளர் கிருத்திகா தேவியின் பிரச்சாரத்தில் திமுக அடையாளமே இருக்கக்கூடாது என்ற நோக்கில் ராஜா ஆதரவாளர்கள் இந்த கொடி பதுக்கல் யுக்தியை கையாண்டுள்ளனர். வேட்பாளர் அறிவிப்பு வெளியானதும் திமுக பொருளாளர் TR பாலுவின் வீடு போராட்டக்களமாக மாறியது. வெளிநபரை ஏற்க மாட்டோம், 3 முறை வெற்றி பெற்ற ராஜாவிற்கே மீண்டும் வாய்ப்பு தா என முழக்கமிட்டு 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வீட்டை முற்றுகையிட்டனர்.
ஆனால் ராஜாவுக்கு வேறு பொறுப்புகள் வழங்கப்படும் என TR பாலு சமாதானம் செய்தார். இருப்பினும் தொண்டர்கள் அதை ஏற்க மறுத்து பல வகையில் போராடி வருகின்றனர். தலைமை உடனடியாக தலையிட்டு சமாதானம் செய்யாவிட்டால் தாம்பரம் தொகுதியில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறிதான் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், CPM கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் என் இருநூறு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவருடைய வெற்றி உங்கள் கையில் இருக்கு. டாக்டர் கிறிஸ்டியா தேவி உங்கள் கையில், உங்களை நான் சந்திப்பேன். நிச்சயம் டாக்டர் கிறிஸ்டியா தேவியுடைய இல்லை, அவருக்கு இன்னைக்கு எங்க கட்சி கைவாளரும் இல்லை, அவர்களும் இன்னைக்கு நமக்கு வேட்பாளர் தான் வெற்றி பெற செய்வீங்களா? அதனால் அவருடைய வெற்றி உங்கள் கையில் நிச்சயம். தமிழ்நாடு இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்தோடு ஆர்டர் போட்டு 9ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் எந்த கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஆயிரம் கை கொண்டு மறைத்தாலும் ஆடவரை யாரும் மறைக்க முடியாது, யாருமே மறைக்க முடியாது. அதனால இன்னைக்கு இவங்க உதய சூரியன் சின்னத்துல நிற்கிறாங்க. அவங்க வெற்றியை யார் நினைத்தாலும் பறிக்க முடியாது என்பதை மதுரை பஸ் ஸ்டாண்ட் அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னை 2ஆம் முறையாக அறிவித்து இந்த தேர்தலிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். அதே போல தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட எல்லோரும் என்னை வெற்றி பெற்று வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே நீங்கள்லாம் என்னோடு சேர்ந்து ஒத்துழைப்பினை வழங்கி மதுரை மாவட்டத்துடைய 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி வேட்பாளராக கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு புதுச்சேரியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் களைகட்டியுள்ளது. இன்று புதுச்சேரிக்கு வருகை தரும் பிரதமர் மோடி அண்ணா சாலையில் ரோட் ஷோ நடத்தி தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு சேகரிக்கிறார். ரோட் ஷோ மாலை 4:15 மணிக்கு அஜந்தா சிக்னலில் தொடங்கி ராஜா தியேட்டர் சிக்னலில் மாலை 5:15 மணிக்கு நிறைவு பெறுகிறது. பிரதமர் மோடி பங்கேற்கும் ரோட் ஷோவில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் ராமலிங்கம், கூட்டணி கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அஜந்தா சிக்னல் முதல் ராஜா தியேட்டர் வரை விழா கோலம் பூண்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க பாரதிய ஜனதா விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. ரோட் ஷோ நடக்கும் அண்ணா சாலையில் அமைந்துள்ள பாரதி வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி,
செட்டி தெரு, வைஷ்யால் வீதி, அரவிந்தர் வீதி, காமாட்சி அம்மன் கோயில் வீதி உள்ளிட்ட புதுச்சேரி முழுவதும் இரும்பு வேலி போட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து தெருக்களும் கண்காணிப்பு கேமராக்கள் வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரதமர் செல்லும் வழி முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு படை, துணை ராணுவம், உள்ளூர் போலீசார் என 4000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கூட்டத்தில் 6 வனச்சிறகங்கள் உள்ளது. தற்போது இந்த பகுதிகளில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி நடக்கிறது. புலிகள் நடமாட்டத்தை கண்காணிக்க 140 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. வன அலுவலர் தேவராஜ் மேற்பார்வையில் கணக்கெடுப்பு பணி துவங்கியது. தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் வனப்பணியாளர்கள் கேமராக்களை ஆய்வு செய்வர். மேலும் 5 நாட்களுக்கு ஒருமுறை கேமராவிலிருந்து மெமரி கார்டு எடுக்கப்பட்ட வன அலுவலகத்தில் ஆய்வு நடைபெறும். கணக்கெடுப்பில் புலிகள் மட்டுமின்றி பதிவாகும் பிற விலங்குகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் தெரிவித்தனர்.